டியூட்டியின் போது மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவர் மது போதையில் இருந்ததாக நோயாளிகள் சரமாரி கேள்வி. மற்றொரு நோயாளியின் இசிஜியை வேறொரு நோயாளிக்கு பார்த்ததால் அதிர்ச்சி. திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த போது மருத்துவர் நல்ல தம்பி என்பவர் இசிஜியை ஒரு நோயாளிக்கு எடுத்து அந்த இசிஜியை வைத்து மற்றொரு நோயாளிக்கு சிகிச்சை பார்த்ததாக நோயாளிகளின் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த மருத்துவரை தரக்குறைவாக ஒருமையில் திட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள் அந்த மருத்துவர் குடித்துவிட்டு தன்னிலை மறந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்ததாக குற்றஞ்சாட்டுகின்றனர். தொடர்ந்து இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து மருத்துவரை மீட்டு அங்கிருந்து அழைத்து சென்று விசாரித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இது சம்பந்தப்பட்ட வீடியோ தற்போது வலைதளத்தில் வெளியாகி கடுமையான விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதையில் மருத்துவம் பார்த்த பொது மருத்துவர் நல்ல தம்பி மீது விசாரணை நடத்துவதற்காக இருவர் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணையின் முடிவில் மருத்துவமனையின் டீன் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் மருத்துவர் நல்ல தம்பி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவத்துறைக்கான இயக்குனர் சங்குமணி தெரிவித்திருக்கிறார். அன்றாடம் நடக்கும் முக்கிய செய்திகளையும் சுவாரஸ்ய தகவல்களையும் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். மேலும் கேட்கும் செய்திகளுக்கான கருத்துக்களை பதிவிட மறவாதீர். அதன் மூலம் எங்களது செய்தி வழங்கும் தரத்தை மேலும் வளர்த்துக் கொள்வோம். 2 கோடி ரூபாய் மதிப்பிலான சட்டைய வச்சிருக்காரு இந்திய அரசியல்வாதி ஒருத்தர். உலகிலேயே விலையுயர்ந்த சட்டை நம்ம இந்தியால தான் இருக்கு, அதுவும் ஒரு அரசியல்வாதி கிட்ட இருக்கு. 4 கிலோ தங்கத்துல சட்டையா? பிரமிப்பை ஏற்படுத்துது இந்த அதிசய சட்டை. அம்பானி அதானிக்கே டஃப் கொடுப்பாரு போலயே அப்படின்னு மிரள வச்சிருக்காரு தன்னுடைய சட்டையால இந்திய அரசியல்வாதி. மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் அரசியல்வாதியான பங்கஜ் பரேக் அப்படின்றவரு. மகாராஷ்டிரால செயல்பட்டு வரக்கூடிய சரத் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியில இவரு செயல்பட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இவரு ஆடை தொழிற்சாலைகளையும் நடத்திட்டு வராரு. இவர்கிட்ட தான் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க சட்டை இருக்கிறதா கூறப்படுது. கடந்த 2014ஆம் ஆண்டு இவர் முதன்முறையா அந்த சட்டையை அணிஞ்சிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. அந்த சட்டை 4.1 கிலோ எடை கொண்ட தங்கத்தால தயார் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த சட்டையினுடைய மதிப்பு 98,35,000 ரூபாய்க்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இப்போ தங்க விலை அதிகரிச்சிருச்சு, ஆனா அந்த சட்டையுடைய விலை குறையுமா? ஏறதானே செய்யும். இப்போ இந்த சட்டையுடைய விலை 2 கோடி ரூபாயை தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிறந்த நாள், கல்யாண நிகழ்வு, வேற முக்கிய நிகழ்வுகளுக்கு மட்டும் இந்த தங்க சட்டையை இவரு அணிஞ்சிட்டு போறது வழக்கமா. 4 கிலோ அளவிலான தங்கத்துல ஆன கோடி ரூபாய் மதிப்பிலான சட்டைய இவரு அணிஞ்சிட்டு வரத பார்க்கும்போது பயங்கர பிரமிப்பையும் வியப்பையும் ஏற்படுத்துது. இதுதாங்க உலகத்திலேயே விலையுயர்ந்த சட்டை அப்படின்ற பெருமையும் வச்சிருக்கிறதாகவும் கூறப்படுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.